ஷாலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய காலை வணக்கம். தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய வாரத்தை கூட நம்ம எல்லாருக்கும் கொடுத்து அவர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் ஒரு பாடலோடு கூட என்னுடைய செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவருடைய செய்கைகளை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு இந்த பாட்டு ஆதாரமாக இருக்கிறது. இந்த பாடலோடு கூட நான் தொடங்க விரும்புகிறேன். நம்ம அனைவரும் ஒருமனப்பட்டு நம்முடைய உள்ளான மனுஷன்லேருந்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். உந்தன் பிரசன்னத்தில் அவருடைய பிரசன்னம்தான் உனக்கு வெற்றியை தரப்போகிறது மகனே. அவருடைய பிரசன்னம்தான் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறது. அவருடைய பிரசன்னம்தான் உனக்கு பலவீனத்திலிருந்து விடுதலையை தரப்போகிறது. எல்லாரும் பாடலாமா? பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்ல போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே.
செய்யுமே. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. சொல்ல போகிறோம். உயிரே உயிரே உறவே வாருமே, இயேசுவே இயேசுவே ஆளுகை செய்யுமே. விட்டு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. உயிரே உறவே, நம்முடைய ஆத்தும நேசரவர். He knows everything about us. ஆளுகை செய்யுமே. என்ன மறுபடியும் உருவாக்குங்கப்பா, என்ன பண்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. சபையோ என்னை ஆளுகை செய்து கையை உயர்த்த போகிறோம். சேர்த்து கொண்டேன் இல்லாமல் எல்லாரும் ஒரு நிமிஷம் கை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மிகுந்த பயத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடு கையை கூப்புவோமா? அவர் எவ்வளவு பயங்கரமான தேவன் உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு மகத்துவமான தேவன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தினால எப்பேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய வல்லவர் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரே, என்னை மீண்டும் கட்டுங்கப்பா, என்னை மறுபடியும் கட்டுங்கப்பா. கேளுங்களேன், உங்க உள்ளத்துல இருந்து கேளுங்களேன், உங்க உள்ளான இருதயத்துல இருந்து கேளுங்களேன். என்னை மீண்டும் கட்டுங்கப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. என்னை புது மனுஷனா மாற்றுங்கப்பா, என்னை புது சிருஷ்டியா மாற்றுங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்லுகிறது. இதோ பயத்தோடு நடுக்கத்தோடு உங்க முன்னாடி கை கூப்பி நான் வந்திருக்கேன்பா. என்னை உருவாக்குங்க, என்னை பண்படுத்துங்க. என்னோட இன்னைக்கு நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தை மூலமா என்னை கட்டுங்க, என் கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Just relax in the presence of God. கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வரப்போகிறது. அவருடைய வார்த்தை கடந்து வரும்பொழுது அது தான் விரும்பியதை செய்து முடித்து விட்டு தான் திரும்பும். அது வெறுமையாய் திரும்பாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற செய்தியோட தலைப்பு எஃபர்ட்லெஸ் விக்டரி த்ரூ காட். நம்ம எல்லாருக்கும் ஜெயம் பெறணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்ம விரும்புகிறோம். நம்ம யாருமே தோற்கதற்கு விரும்புகிறதே கிடையாது. நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கிறோம், நான் ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசையோட வந்திருக்கீங்க? மீதி பேரு தோக்கணும்ன்ற ஆசையில வந்திருக்கீங்களோ? நாம் எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம எல்லாருமே எதற்காக பிறந்திருக்கிறோம்? ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். நமக்கு வெற்றியை அருள போகிறவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்ம கேட்க இருக்கிற செய்தி எஃபர்ட்லெஸ் விக்டரி. வெற்றி பெறுவதற்கென்று நீங்கள் எந்த சிரமமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆமென். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். தேவன் மூலமாக எளிதான வெற்றி.
அது எப்படி? எல்லாருமே போராடி தானே ஜெயிக்கிறாங்க, எல்லாருமே போராடி தானே ஜெயிக்கிறாங்க. அப்போ எப்படி வெற்றியானது எளிதாக வரும் அப்படின்னு நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சர்மனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வழக்கப்படி சில கோட்ஸ், சில பொன்மொழிகளோடு கூட உங்க முன்னாடி வந்திருக்கேன். True faith always sees victory ahead என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார். True faith, மெய் விசுவாசம், உண்மையான விசுவாசமானது வெற்றிகளை காணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? உண்மையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்னத்தை பார்க்கலாம்? வெற்றியை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது, if we see only the problems we will be defeated. நாம் பிரச்சனைகளை மாத்திரமே பார்த்து கொண்டு இருந்தால் நாம் தோற்று போவோம். ஆனா அந்த பிரச்சனைகளை மாற்றவல்ல தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ராப்ளத்தை மட்டும் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச கான்ஃபிடன்ஸ், நம்மளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச போல்ட்னஸ் கூட அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஆனா இதை விட்டு அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷனை விட்டுட்டு, நெகட்டிவா பேசுறதை விட்டுட்டு, அந்த சூழ்நிலையை மாற்ற வல்ல ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு வெற்றியை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக, the greatest faith is born in the heart of despair. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில பெரிய விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் எப்ப தெரியுமா பிறக்குமா? நம்ம விரக்தியின் விளிம்புல இருக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பிறப்பெடுக்குமா. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த விரக்தியில இருக்கும்போது எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க, நமக்கென்று யாருமே இல்லை என்று நம்ம நினைக்கும் பொழுது நாம் அதிகமாக யாரிடத்துல நெருங்குவோம்? ஆண்டவர்கிட்ட நெருங்குவோம். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசமானது பிறப்பு எடுக்கும். When we can see no hope, ஒரு நம்பிக்கையும் இல்லை, நான் தப்பி செல்றதுக்கு ஒரு வழி இல்லை, ஒரு சான்ஸுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் faith ரைஸ் ஆகுது. விசுவாசமானது எழும்புகிறது. விசுவாசம் எழும்பும் போது ஜெயம் உங்களை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் நம்முடைய வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பிரமிப்பு அடைகிற கதாபாத்திரங்கள்ல ஒருவர் தான் நம்முடைய வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற தானியேல். தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2600 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் ஒரு யூத குலத்துல பிறந்த ஒரு வாலிபர், நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் டீனேஜா இருக்கும் பொழுது அவரை ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ பாபிலோனியன் எம்பையர், பாபிலோனினுடைய சாம்ராஜ்யம் பார்க்கும் பொழுது உலகத்திலே ரொம்ப வல்லமையான சாம்ராஜ்யமாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்தது. வல்லமையானது வெறும் அவங்களோட மிலிட்டரியில மாத்திரம் இல்ல, அவங்க ரொம்ப வெல்த்தியா இருந்தாங்க, அவங்க ரொம்ப செல்வம் படைத்தவர்களாக இருந்தாங்க. செல்வம் மாத்திரம் இல்ல, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட். இப்ப நம்ம பாக்குறோம் நம்மளுடைய கைகளில இருக்கிற அந்த மீடியாவானது, நம்ம கையில இருக்கிற சாஃப்ட்வேர் ஆனது உலகத்துல வேற ஒரு மூலையில இருக்கிறவங்க இடத்துல கூட நம்ம ஈஸியா தொடர்பு கொள்ளுகிறோம், செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகிறோம். ஆனா அந்த டெக்னாலஜினுடைய அட்வான்ஸ்மெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்க்கும்பொழுது பாபிலோனியன் எம்பையர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு வசதி படைத்த வளம் மிக்க ஒரு பாபிலோன் தேசத்துல யார் அடிமையா கொண்டு போறாங்க? தானியேல். சுத்தமா ஹோப்பே கிடையாது, சுத்தமா ஹோப்பே இல்லை, சுத்தமா நம்பிக்கையே இல்லை. வெரி பேத்தட்டிக் கண்டிஷன். அவரோட சூழ்நிலை பார்க்கும்போது அடிமை என்றா அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும்? செய்தாக வேண்டும். என்ன சொல்றாங்களோ அதை அவங்க செய்யணும். ஆனா இப்பொழுது அப்பேற்பட்ட சூழ்நிலை அல்ல. நமக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையானது நிறுவப்பட்டு 1945ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிராக, அதாவது மனித உரிமைகள் மீறப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்து இப்போ அந்த மாதிரி எந்த ஸ்லேவ் ட்ரேடும் எந்த தேசத்திலையும் நடக்கிறது இல்ல. ஆனா அந்த காலகட்டத்துல ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை இந்த அடிமைகளுக்கு நிகழ்ந்தது. இப்படியாகத்தான் தானியேலும் ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அழகானவர்,
அறிவானவர், திறமையானவர். ஆனா இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அடிமையா இழுத்துட்டு போறாங்க பாபிலோனுக்கு. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவஜனமே, பல நேரத்துல கர்த்தருடைய திட்டம் நமக்கு புரியவே புரியாது. ஏசாயா 55:8 என்ன சொல்லுகிறதுனா, என் நினைவுகள் உன் நினைவுகள், என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. பல நேரத்துல நமக்கு அந்த பிக் பிக்சர் புரியவே புரியாது. ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது நமக்கு புரியாது. But God has a purpose. But God has a plan. நம்முடைய வாழ்க்கையில வர இந்த சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில வர இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை அடுத்த லெவலுக்கு, உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்கிறதாக தான் இருக்கும்ன்ற பாசிட்டிவ் அப்ரோச்ல நீங்க அந்த பிரச்சனையை அணுகணும். அப்ப பிரச்சனையின் நேரத்துல நம்ம நெகட்டிவ்ல போய் என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நெகட்டிவ்ல நம்ம பேசுறத விட்டுட்டு, முறுமுறுக்கிறத விட்டுட்டு, கம்ப்ளைண்ட் பண்றத விட்டுட்டு, பாசிட்டிவான ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் சொல்ல சொல்ல நம்ம சூழ்நிலை மாறும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஒரே கண்ணீரும் சஞ்சலமுமா தான் இருக்கு நீங்க வாயை திறந்து சொல்றதை விட, கர்த்தர் என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லுங்க. Your situation will change. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தான், he is the creator of the heaven and the earth. இந்த வானம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த பூமி அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவருடைய கண்ட்ரோல் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. அவ்வளோ பெரிய தேவனை நம்முடைய தேவனாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய நெகட்டிவான சூழ்நிலையில, நம்மளுடைய ரொம்ப தாழ்வான சூழ்நிலையில நம்ம அவரை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை போல துர்பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. அவரை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் கீ, அதுதான் சீக்ரெட். அவரை மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த தானியேலோட வாழ்க்கை எப்படி ஒரு அடிமையாக இருந்து எஃபர்ட்டே இல்லாம அவர் எப்படி ஜெயித்தாருங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சர்மன்ல பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்மன்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். தேவனாகிய கர்த்தர் தானியேல் மூலமாக உலகத்திற்கே பல தீர்க்க தரிசனங்களை அவர் கொடுத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் பார்க்கும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். தானியேலுடைய புஸ்தகம் என்ன புஸ்தகம்? தீர்க்க தரிசன புஸ்தகம். அதாவது தானியேலுடைய புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் லிங்க் ஆகும். அதுவும் கடைசி காலத்துல இருக்கிற வெளிப்பாடுகளை சொல்லி இருக்கிறது. தானியேலுடைய புஸ்தகத்திலும் கடைசி காலத்தினுடைய வெளிப்பாடுகளை தேவன் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்தெந்த எம்பையர், எந்தெந்த ராஜ்யங்கள் எப்படியாக மாற போகிறது, இந்த காரியங்களையும் தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வேதாகமானது ஹீப்ரு மொழியில, நம்ம வேதத்தை திறக்கிற முதல் பேஜ்ல என்ன போட்டிருக்கோம்? எபிரேய மற்றும் கிரேக்க பாஷைகள்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த தானியேல் புஸ்தகம் நம்ம பார்க்கும் பொழுது பாதி எபிரேய மொழியிலையும் பாதி அரமைக் மொழியிலையும் எழுதப்பட்டதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இந்த அரமைக் மொழி அப்படிங்கிற மொழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு தானியேல் புஸ்தகத்தை தான் நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். தேவஜனமே, do you want a breakthrough? இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ நீங்க எதிர்பார்க்கறீங்களா? பிரேக் த்ரூ என்றால் இப்படியே போயிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனமே வராதா, என் வாழ்க்கையில ஒரு அதிசயமே நடக்காதான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, எத்தனை பேரு உங்க வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்துங்களேன், ஆண்டவருக்கு நேரா காமிங்களே. எத்தனை பேர் உங்க லைஃப்ல பிரேக் த்ரூ வேணும், இதே மாதிரி இருக்க எனக்கு பிடிக்கல, என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எஸ், you will receive it in Jesus name. முதல்ல நம்ம அதை டிசைர் பண்ணணும். எனக்கு பிரேக் த்ரூ வேணும்னு சொல்லி நான் டிசைர் பண்ணாதான் அந்த பிரேக் த்ரூவை என்னால அடைய முடியும். அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைகளை பார்த்திருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களுக்கு பிரேக் த்ரூ கொடுக்க போறார். கஷ்டமான பாதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே
நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற ஒரு காரியம் தான். ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட அது என்ன சொல்ல போகுது? எனக்கு டெஸ்ட் இருக்கு, எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்ல போகுது. அப்படியே நம்ம எல்லாரும் யாரை கேட்டோம்னாலே அந்தந்த லெவலுக்குரிய அந்தந்த சேலஞ்சஸ் நம்மளோட லைஃப்ல இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த கடினமான நேரத்துல God is testing our faith. நீ எப்படி விசுவாசமா இருக்கியா இல்லையாங்கிறத ஆண்டவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. மறந்துடாது. அவங்க அவங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. எல்கேஜி லெவலுக்கு எல்கேஜி क्वेश्चन பேப்பர் இருக்கும், 5th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு 5th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் இருக்கும், 12th லெவலுக்கு 12th क्वेश्चन பேப்பர் இருக்கும், கிராஜுவேஷன் லெவலுக்கு கிராஜுவேஷன் क्वेश्चन பேப்பர் இருக்கும், மாஸ்டர்ஸ் லெவலுக்கு மாஸ்டர் क्वेश्चन பேப்பர் இருக்கும். திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் சோதிக்க மாட்டார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் ஹேப்பன், ஒரு மிராக்கிள் நடக்கணுமா? Just wait for the timing of God. ஆண்டவருடைய டைமுக்காக நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். நம்மளா போய் எந்த கதவையும் அடிச்சு உடைச்சி ஓபன் பண்ண கூடாது. அவர் வந்து திறந்தார்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நம்முடைய ஆள். Just wait for his timing. அந்த டைமிங் வரைக்கும் நம்ம கையில எடுக்க போகிற ஆயுதம் என்ன தெரியுமா? Faith. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம கையில எடுக்க போகிற ஆயுதம் என்னது? Faith. விசுவாசம் என்னும் கேடயத்தை நம்ம கையில எடுத்துக்கொண்டு தான் நமக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையை நம்ம ஜெயிக்க போறோம். ஆனா சில நேரத்துல நம்ம யோசிக்கலாம், எனக்கு மட்டும் இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப 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 லாங்கா இருக்கே, ரொம்ப ரொம்ப நீண்ட நாள் நான் காத்துட்டே இருக்கனே, எந்த சேஞ்சுமே இல்லையே வாழ்க்கையில. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கு, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருக்கு. His abundance grace is with you. திருப்பிக் கொள்ள போகிறோம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 1 to 13 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகளும் எரிக்கலாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களானால் என்னிடத்திலிருந்து வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதித்திரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வார்களாக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, என்னிடத்தில் இருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாய் எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் பொருட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லோரும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் கண்டுபிடிக்க கூடுமானால் அறிந்து கொள்வேன் என்றான். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியரிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். ஹல்லேலூயா. இந்த 13 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு என்ன சூழ்நிலை என்று நமக்கு புலமாகிறது. அதாவது தானியேலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அக்கினி போன்ற ஒரு பிரச்சனை. அப்ப முதல் சப் ஹெட்டிங், the test of fire, அக்கினி போன்ற சோதனை.
தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறதுனால அக்கினி போன்ற ஒரு சோதனை நம்ம முன்னாடி வந்தாலும் நம்ம அக்கினியில கடந்து போகும்போது அது நம்மளை அணுகாது. அது நம்மள அணுகாது. நம்ம அந்த அக்கினி போன்ற சோதனையை தாண்டி நம்ம வருவோம். இந்த மக்கள் எப்படி இந்த சோதனையை தாண்ட போகிறார்கள்ன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய மாமன்னன். இந்த மாமன்னனுக்கு ஒரு சொப்பனம் தோன்றுகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சொப்பனம் அப்படிங்கிற ஒரு காரியம் எப்படி நம்மளுடைய மைண்ட்ல உருவாகுது என்றால், இது மெடிக்கல் ரீதியாக நான் சொல்லுகிறேன். அந்த நாள் முழுவதும் எந்த காரியத்தை நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமோ நம்முடைய ஆழ் மனதுல அது பலமாக பதிந்து அதுதான் கனவுகளாக இரவு வேளைகளில நமக்கு ஒரு பிம்பமாக அதோட இமேஜாக வருகிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், கிங் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு ட்ரீம் வருது, ஒரு கனவு வருது, ஒரு சொப்பனம் வருது. ஆனா அந்த சொப்பனம் அவரை ரொம்ப திகிலுக்குள்ள தள்ளுது. பல நேரம் நமக்கும் அந்த மாதிரி ஒரு சொப்பனங்கள்லாம் வரும். காலையில எழுந்தும் போதே நான் இந்த மாதிரி கனவு கண்டுட்டேன், இது நிஜமா நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள், பயங்கள் நமக்குள்ளேயும் எழும்பும். இந்த ராஜாக்கு என்ன நடக்குதுன்னா இன்சோம்னியா என்றால் தூக்கவே முடியல, தூக்கமின்மை என்ற ஒரு வியாதி. அந்த கனவு அந்த அளவுக்கு அவருடைய மைண்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவரால் வேற எந்த வேலையும் செய்ய முடியாதபடிக்கு அவர் அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடுறாரு. மாறிட்ட அவரு என்ன பண்றாரு, ஒரு கட்டளை போடுறாரு. கனவே இவர் சொல்லல, ஆனா அந்த கனவு அவரை ரொம்ப டார்மெண்ட் பண்ணுது, ரொம்ப அவரை பிரச்சனைக்குள்ள ஆக்குது. எந்த கனவு பார்த்தன்றத அவர் யார்கிட்டயுமே சொல்லல, ஆனா நான் என்ன கனவு பார்த்தன்றத நீங்க சொல்லணும்னு அவர் சொல்றாரு. நான் இதை பார்த்தேன், இதுக்கு அர்த்தம் என்ன நம்ம யார்கிட்டனா கேட்டாங்கன்னா anyone can try. நான் ஒரு கனவு பார்த்திருக்கேன், அது என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணுது, என்ன கனவு நீ சொல்லுனா யார் சொல்ல முடியும். அப்படிதான் இந்த ராஜா என்ன செய்கிறாரு, கல்தேயர் இடத்துல அவங்கள நோக்கி அவர் சொல்றாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் இந்த சொப்பனத்தையும் அதோடைய அர்த்தத்தையும் நீங்க விடுவிக்கலனா நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்களுடைய வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து கனத்தை பெற்றுக்கொள்வீங்க, பரிசுகளை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஊர் முழுவதும் இதுதான் விஷயம். இந்த விஷயம் வந்து எல்லார்கிட்டயும் போகுது. யாரால ராஜாவுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியும், யாரால ராஜாவுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியும்? எல்லா சாஸ்திரிகளை கூப்பிடுறாங்க, ஜோசியர்களை கூப்பிடுறாங்க, எல்லாரும் எல்லா மேஜிஷியன்ஸ் மொத்த பேரையும் கூப்பிடுறாங்க. ஆனா என்ன பண்ண முடியல அவங்களால. ராஜா என்ன பார்த்தாருன்னு யாருக்கு தெரியும்? ஒரு மனிதன் என்ன சிந்திக்கிறான் என்று இன்னொரு மனிதனுக்கு தெரியவே தெரியாது. unless and otherwise Holy Spirit is revealed. Holy Spirit அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணால் ஒழிய, அவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது இன்னொரு மனுஷனுக்கு தெரியாது. இப்படிதான் இந்த ராஜாக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் வேற ஒருவராலையும் தெரிந்து கொள்ள முடியல. அப்ப ராஜா என்ன சொல்றாரு, அவருடைய கட்டளை வெளிப்படுது. என்ன கட்டளை? ஊர்ல இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படிக்கு கட்டளையிட்டா. மொத்த பேரையும் கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான். இந்த சூழ்நிலையில யாரை தேடுறாங்க? தானியேலை தேடுறாங்க. ஏன்னா தானியேல் நம்ம முதலாம் அதிகாரத்துல நம்ம படிச்சபடி எபிரேய வாலிபர்களை எங்க கொண்டு வராங்க? பாபிலோனுக்கு கொண்டு வராங்க. தானியேல் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப அவங்க எல்லாரையுமே கொலை செய்யும்படிக்கு ராஜாவுடைய கட்டளை பிறந்திருக்கிறது. இதுதான் ஃபயர், இதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற அக்கினி போன்ற சோதனை. இப்போ இந்த சோதனையை தானியேல் எப்படி ஜெயிக்க போறாரு? தானியேலுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தானியேலுக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற உறவு. நம்ம தானியேலை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் 3 வேளை ஜெபித்தார். அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற கனெக்ஷன், அவனுக்கு அந்த போல்ட்னஸ் கொடுத்து தானியேல் ராஜா முன்னாடி போய் சொல்றாரு,
வாசிக்க போகிறோம். 14ஆம் வசனம். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடு தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேவைக்காரனாகிய ஆரியோகின் இடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். நீங்க யோசித்து பாருங்க, ஊரே கலங்கி இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ராஜாக்கே பிரச்சனை. ராஜா தான் எல்லாருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆளு. ஆனா ராஜாவுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது யார் ராஜாவை டேக்கிள் பண்ண போறார், யார் ராஜாவை ஹேண்டில் பண்ண போறா? யோசித்து பார்ப்போமே. ஒரு யானை இருக்கிறது என்றால் அந்த யானைக்கு மதம் பிடிச்சா அந்த ஊர் என்ன ஆகும்? இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு வழி பண்ணிடும் இல்லையா? அப்போ ராஜாவே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஹோல் நாடே இப்போ ஸ்ட்ரெஸ்குள்ளே போகுது. ராஜாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அப்போது தானியேல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி போல்டாக சொல்கிறாரு. அப்போது கர்த்தருக்கும் தானியேலுக்கும் உள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடைய அந்த டெப்த்னஸ் தான் அவர் போய் போல்டாக சொல்கிறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, நான் இந்த சொப்பனத்தை பற்றி சொல்கிறேன். எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி போல்டாக சொல்ல முடியும்? எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள் போல்டாக எழும்பி ஜெபம் பண்ண முடியும்? எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள் போல்டாக எழும்பி சுவிசேஷம் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ அவரை நம்புகிறதுனால, அவர் மேலே விசுவாசம் வச்சதுனால தானியேல் இவ்வளோ ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை ராஜாவினுடைய சேர்வைக்காரனாகிய ஆரியோகின் இடத்தில் அவர் போய் சொல்கிறார். ராஜாவோட அசிஸ்டன்ட் கிட்ட, ராஜா கிட்ட போய் இந்த ஆள்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டா இந்த விஷயத்தை கொண்டு போய் அவன் ராஜா கிட்ட சேர்த்துருவான். நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு தானியேல் எடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? போல்ட்னஸ்க்கு அப்புறம் அவர் எடுத்த ஸ்டெப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் ஒன்று சேர்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க, ஒரு காரியத்தை முன்னெடுத்து வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்காக ப்ரே பண்ணுற கூட்டம் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்களுக்காக ப்ரே பண்ணுற ஒரு கூட்டம் வேணும். அப்படி ஒரு ப்ரேயர் பார்ட்னர் உங்களுக்கு வேணும். ப்ரேயர் பார்ட்னர், இட் கேன் பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இட் கேன் பி ஃப்ரெண்ட்ஸ், இட் கேன் பி பிரதர்ஸ், இட் கேன் பி சிஸ்டர்ஸ். ப்ரேயர் பார்ட்னர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளோட லைஃப்பில் சர்வைவ் ஆக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம விசுவாசத்தில் குறையும் பொழுது நம்மளுடைய ப்ரேயர் பார்ட்னர் நமக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ண, போங்க. நிச்சயமாக அந்த ஜெபம் நமக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் இதை ருசி பார்த்துருக்குறீங்க? உங்களுக்காக ஒருத்தவங்க ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் அந்த காரியத்தை சாதிக்க போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை சாதிச்சுட்டு வந்திருப்பீங்க. எத்தனை பேர் இதை ருசி பார்த்துருக்கீங்க? கட்டாயமாக இங்கே இருக்கிற மொத்த பேரை ருசி பார்த்துருப்பீங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் ப்ரேயர். அப்படியாகத்தான் தானியேலுடைய நண்பர்களோடு கூட 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அனனியா, மிஷாவேல், எஸ், உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உங்கள் ப்ரேயர் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லணும். அவங்க உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. பிலீவ் இன் ப்ரேயர். நீங்கள் தனியாக ப்ரே பண்ணுறது ஓகே, அது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற டிவோஷன், நம்ம தனியாக ஜெபம் பண்ண போகிறோம். இது இல்லாதபடிக்கு நம்மளோடு கூட இணைந்து ஜெபிப்பதற்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் தேவை. அதற்காக தான் நம்முடைய சபையில் கால் ஜெபங்களை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். we are taking everything for granted. சகோதரர்களே, உங்களை நான் கை கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செய்து கால் ஜெபங்களில் இணைந்து ஜெபிங்க. திரும்பியும் மறுபடியும் உங்களோட ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரேயர் இல்லாமல் நம்மளால் சர்வைவ் பண்ணவே முடியாது. சிஸ்டர்ஸ் ஏதோ பரவாயில்ல பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் அவங்களும் அவங்களோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி எதிர்த்து நிற்க போறீங்க? த்ரூ பிரேயர். அவனை எப்படி எதிர்த்து நிற்க போறீங்க? எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், துரைத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க எப்படி எதிர்த்து நிற்க போகிறீங்க? ஜபத்தினால தான். ஜபத்தில் நம்ம எதிர்த்து நிற்க போகிறோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும் பொழுது, நம்ம சாதாரணமாக போனோம் அப்படின்னா நம்ம அட்டாக் வாங்கிட்டு திரும்பி வரும். ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக அதற்குள்ளே செல்லும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை தருவார். இதே போல தான் இந்த தானியேலும் தன்னுடைய தோழர்களாகிய இவர்களிடத்தில் அவர் தெரியப்படுத்திட்டு அதற்கு பின்பாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காத்திருக்கிற இந்த விஷயம், இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ங்கிறது சில நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படும்படிக்கு வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் வெயிட், ஜஸ்ட் வெயிட். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பொலைட்டாக, சைலண்ட்டாக, சாஃப்டாக சொல்ல போகிறீங்க, கர்த்தருக்கு காத்துருங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். அவர் டைமிங் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னு வைங்களேன், எந்த ஒரு மனுஷனும் அதை தடை பண்ணவே முடியாது. நோ மேன் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ. ஆனால் அது வரைக்கும் நமக்கு அந்த நீடிய பொறுமை வேணும். அது வரைக்கும் நமக்கு விசுவாசம் வேணும். அது வரைக்கும் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம அதை தாக்கு பிடிச்சோம்னாலே போதும், நம்மளால் ஜெயம் பெற முடியும். இப்போ இப்படியாகத்தான் அடுத்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு, ஃபெய்த்தில் அவர் ரைஸ் ஆகிறார். நெக்ஸ்ட் ரெவலேஷன், வெளிப்பாடு. பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். போதுமா. தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவஜனமே, நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். உன் கண்களுக்கு முன்னாடி அதை காண்பிப்பார். When you pray, you will see. நாளைக்கு நடக்க போறத கூட உன் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காண்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? When you rise up in faith, everything will change. Everything. இப்போ இந்த தானியேலும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பிறகு பாருங்க, ஆவிக்குரிய உலகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆண்டவர் என்னங்கிறத திட்டம் தெளிவமா பேசிட்டார். ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பல நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பேற்பட்ட புதை பொருள்களை, ஆழங்களை அவர் வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, ஹம்பிள்னஸ், தாழ்மை இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் என் கூட பேசுகிறாரா, எனக்கு இத்தனை விஷயம் தெரியுதா, ஓ ஐ எம் த சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஃபினிஷ். அப்போ அந்த தாழ்மையின் சிந்தையோடு கூட நம்ம ஆண்டவர் கூட கனெக்டடாக இருக்கும் பொழுது தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். நம்ம தலைக்கணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம ஆப்போசிட் டீமுக்குள்ளே சேர்ந்துருவோம், மறந்துடாதீங்க. we should be humble. we should be humble. நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த விஷயம் நடந்து முடிந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரெவலேஷன்ஸை அவர் சொல்கிறதுக்காக ராஜாட்ட போகிறார். 28வது வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்திருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். கிளியரா சொல்லிட்டார். தைரியமா போய் ராஜாவுடைய அரண்மனையில தானியேல் போய் சொல்றாரு, ராஜா
உங்களுடைய கனவுல மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் என்ன நடக்க போகிறதுங்கிறத தான் நீங்கள் கனவுல பார்த்துருக்கீங்க. கடைசி நாளில் என்ன நடக்க போகுது, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்போ அவருடைய சொப்பனம், அவருடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம இப்போ ஒரு இமேஜ் பார்க்க போகிறோம். அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த சிலை, இந்த நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கம்மா. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்களின் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரம்பிற்று. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தமும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். எவ்வளோ கிளியரா, எவ்வளோ ப்ரிசைஸா, துல்லியமா நேபுகாத்நேச்சார் முன்னாடி ஆண்டவருடைய மகனாகிய தானியேல் சொல்லிட்டார். தேவஜனமே, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தையும் கிளியராக இருக்கும், ப்ரிசைஸ்டாக இருக்கும். பி கனெக்டட் வித் காட் எவ்ரி டைம். ஆண்டவர் கூட எப்பயுமே கனெக்டடாக இருங்க. அதாவது நீங்கள் ஆலயத்துக்கு வந்து போகும்போது மட்டும் அல்ல, நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் இருக்கும் பொழுது, நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரோடு கூட கனெக்டாக இருக்கும் பொழுது தான், அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கும் பொழுது தான் இப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தின் அதிசயங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியப்படுத்துவார். புதை பொருள்களை தெரியப்படுத்துவார். பல காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றும். தேவஜனமே, விசுவாசிங்க. நீங்க பாப்பீங்க, விசுவாசிங்க. நீங்க பாப்பீங்க, விசுவாசிங்க. இட் இஸ் a connection between you and God which determines. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற அந்த உறவு தான் இதை நமக்கு செய்ய போகிறது. அப்போ எவ்வளவு நேரம் நாமும் ஆண்டவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் நாமளும் ஆண்டவரும் டைம் ஸ்பெண்ட்? தேவகுமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தில் அவர் வந்து பிறந்தார். ஆனால் அவருடைய பிரேயர் லைஃப்பை நம்ம பார்க்கும் பொழுது அவர் இரவெல்லாம் ஜெபித்ததாக பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்ததாக பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. தேவஜனமே, ஹவ் இஸ் அவர் ப்ரேயர் டைம்? நம்மளுடைய ப்ரேயர் டைம் எப்படி இருக்கிறது? நம்ம அவர் கூட பேசுகிற நேரம், நம்ம அவர் கூட கான்வர்சேட் பண்ணுறது டைம் எப்படி இருக்கிறது? we need to change from today. இது வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட்டுருங்க. நம்முடைய கிறிஸ்தவத்தில் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நான் மாறிடுறேன்னா ஆண்டவர் பழசெல்லாம் விட்டுருவார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிது ஆயின. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நிமிஷத்துல இரக்கம் பெற்றுவீங்க. ஆண்டவர், நான் இன்னிலேருந்து என்னை மாற்றிக்கிறேன்ப்பா, இன்னிலேருந்து நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் மாறினீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் ஓரமாக ஒதுக்கிட்டு தள்ளிட்டு மிகுந்த கிருபையினால் உங்களை முடிசூட்டுவார். இப்போ தானியேல் முன்னாடி போகிறார், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் ராஜாவுக்கு. நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் உங்களை வாசிக்க வைக்கிறேன்னா, பல நேரத்தில் இந்த வாரத்தில் வேதத்தை திறந்து படிக்க முடியாத படிக்க பிஸியாக நம்ம இருந்திருக்கோம். தேனீக்கள் தான் இருக்கிற ஜந்துக்கள்லே ரொம்ப பிஸியானது எது? தேனி.
ஒரு சொட்டா போய் எண்ணத்தை கலெக்ட் பண்ணும். அது தேனை கலெக்ட் பண்ணி போய் அடையில் கொண்டு போய் அது சேர்க்கணும். அப்போ அதுக்கு நேரமும் என்ன இருந்துகிட்டே இருக்கும்? வேலை 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 வேலை. காலை எலும்புனதுலேருந்தே வேலை. இப்படி தான் நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வேலை செஞ்சுட்டே இருக்கோம். தேவஜனமே, ஜஸ்ட் ஸ்டாப், ஜஸ்ட் ரிலாக்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். எல்லாமே அவருடைய கரத்தில் தான் இருக்கு. அவரை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் உட்காருவீங்க. அவரை நம்பினீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அவரை நம்பலைன்னா நம்ம அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான் பம்பரம் மாதிரி. நத்திங் வில் ஹேப்பன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் 1 hour உட்காந்துட்டு போங்களேன், எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட பிரசன்னத்தில் உட்காராமல் போங்களேன், நீங்கள் போய் எல்லாத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இன்னையிலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அவருடைய பிரசன்னத்தில் அதிக நேரம் நம்ம உட்காந்துருக்கலாமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுவதுமே குழப்பமாக இருக்குது. ராஜாவுக்கு மதம் பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார். ராஜாவை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. எல்லா சூன்யக்காரங்க இருக்கிறாங்க, ஜோஷியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லா மெஜிஷியன்ஸ், எல்லா வித்தை காட்டுறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருத்தரால் அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியல? டேக்கிள் பண்ண முடியல. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேலுக்கு தான் தேவன் அதை வெளிப்படுத்தினார். எப்படி? அவருக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவினால. ஒரு மனிதனை போல ஆண்டவர் அவர்கிட்ட பேசி, இதுதான்ப்பா விஷயம், நீ போய் சொல்லு. ஆண்டவர் அந்த பலத்தையும் கொடுத்துருக்கிறார், அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறார். இப்போ தானியேல் போகிறார் தைரியமா. நீங்கள் பார்த்தது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிலை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க. அந்த பெரிய சிலை பிரகாசமாக இருந்தது. அது உங்களுக்கு முன்னாடி நின்றுச்சு. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அதனுடைய தலை பசும் பொன்னினால இருந்துச்சு. எது? கோல்டு. தலை மாத்திரம் எப்படி இருக்கு? கோல்டு. வந்துருச்சா இமேஜ்? கோல்டு. நெக்ஸ்ட், அதனுடைய மார்பும் அதனுடைய புயங்களும் வெள்ளியா இருக்குது. அதனுடைய வயிறும் அதனுடைய தொடையும், நீங்கள் அப்படியே அந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்க. அந்த மார்பும் புயங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், அதாவது பிரான்ஸு. நெக்ஸ்ட்டு கால் எதில் இருக்குது? இரும்பு. அடுத்து பாதங்கள் எதில் இருக்குது? பாதி இரும்பு பாதி களிமண். அப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குதுன்னா, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை மோதி, அதுவும் எங்கே மோதுதுன்னு சொல்லியிருக்காங்க? பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு. அதாவது கீழே இருந்து என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகுது. அந்த சிலையானது நொறுக்கப்பட்டு பறந்து போகிற பதரை போல. இந்த அறுவடை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? புடைப்பாங்க. நெல்லை புடைக்கும் பொழுது அந்த பதர்லாம் பறந்துடும், நெல் மட்டும் என்ன ஆகும்? கீழே இருக்கும். அப்போ பதர் மாதிரி என்ன பறக்குது? இங்கே கல் பறக்குதான். பதரை போல போயிட்டு அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடிக்கு காற்று அவைகளை அடித்து கொண்டு போய் சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ இதை விளக்க போகிறார். இப்போ இதுதான் நீங்கள் பார்த்த சொப்பனம் சொல்லிட்டு தானியேல் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த சொப்பனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் நீங்கள் பார்த்தீங்களே இந்த சிலையில் கோல்டு மாதிரி இருக்கிறது. கோல்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? தலை. அப்போ இது மாதிரியாக செழிப்பான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைனாசிட்டியாக தான் பாபிலோன் இருக்கும். அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதாவது உங்களுக்கு பிறகு ராஜா, உங்களுக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும். அவங்க எப்படி இருப்பாங்க? வெள்ளி மாதிரி இருப்பாங்க. அதாவது அடுத்தடுத்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் கிரீஸ். கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து பிரான்ஸ், அதாவது வெண்கலம். அந்த சாம்ராஜ்யம் அடுத்ததாக எழும்பும். அடுத்தது கடைசியாக அந்த இரும்பு எதை குறிக்கிறது என்றால் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. திட்டம் தெளிவமாக தானியேல் சொல்லிட்டார். உங்களுக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யம் வரும், உங்களுக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யம் வரும், இதுக்கு பிறகு இப்படி நடக்கும். கடைசியாக ஆண்டவருடைய சாம்ராஜ்யம் வந்து எல்லாவற்றையும் நொறுக்கி போடும். அந்த கல் எது என்றால் ஆண்டவருடைய ராஜ்யம்.
அது வந்து எல்லாவற்றையும் நொறுக்கி போடும். நீங்க பாருங்க, ரோமர்களுடைய நாட்களில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கை தட்டலாமா ஆண்டவருக்காக? ரோம சாம்ராஜ்யம் நம்ம பாபிலோன் சாம்ராஜ்யத்தோட கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிட்டோரியேட்டிங்காக, அதாவது எல்லாருக்குமே ஒரு கெடுதியை விளைவிக்கிற ஒரு ராஜ்யமாக தான் அந்த ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரே இந்த பூ உலகிற்கு வந்து பிறந்தார். அவர்தான் அந்த கல். தானியேலை நம்ம பார்க்கிறோம். அவர் எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை ராஜாக்களுக்கு அவர் வந்து அட்வைசராக இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 4 ராஜாங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளையும் அவர் கொடுக்கிறார். நேபுகாத்நேச்சார் மாத்திரம் இல்லை, நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்சாஷார், அதற்கு பிறகு தரியு ராஜா, அதற்கு பிறகு கோரேஸ் ராஜா, இத்தனை பேருக்கும் அவர் அட்வைசராக இருந்திருக்காரு. எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் a relationship of God and him. அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் 4 ராஜாக்களுக்கும் ஒரு அட்வைசராக அவரை நிறுத்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜாக்கு அட்வைசராக இருப்பாங்க, ஓகே, சரி, அவங்க பிள்ளைக்கு கூட அட்வைசராக இருப்பாங்க, அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவர் நமக்கும் இருக்கலாம். ஆனால் என்டையர்லி ஒரு வித்தியாசமான ஒரு ராஜா, தரியு ராஜா, கோரேஸ் ராஜாவுக்கு கூட தானியேல் வந்து அட்வைசராக இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு ஞானத்தினால, கர்த்தருடைய கிருபையினால நிரப்பப்பட்டவராக தானியேல் இருந்தார். இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அத்தனை பேர் இருந்தாங்க, தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அத்தனை பேர் இருந்தாங்க, ஆண்டவர் நோவாவை தேர்ந்தெடுத்தார். அத்தனை பேர் இருந்தாங்க, ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். அத்தனை பேர் இருந்தாங்க, ஏசாயாவை தேர்ந்தெடுத்தார். அது மாதிரி தான் மகனே மகளே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் குலத்தில், உன் கோத்திரத்தில் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். மறந்துடாத. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீ கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற. யூ ஆர் ஹிஸ் வெசல். அவருடைய மகத்துவமான பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமாக கர்த்தர் உன்னை சூஸ் பண்ணியிருக்கார் மகனே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு அருமையான வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த வேளையில் நம்மளுக்குள்ள பல நேரங்களில் பயங்கள், திகில்கள் நமக்கு வருகிறது. நான் இந்த மாதிரி போனால் எனக்கு எதிராக என்ன நடக்கும், எனக்கு எதிராக இதை செஞ்சு வச்சுட்டாங்க, எனக்கு எதிராக அதை செஞ்சு வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான பயங்கள் நம்மளுக்குள்ள எழும்பும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் மகனே. ஏன் விசுவாசிக்க மாட்டேன்ற? You can do it because God is with you. Jesus is with you. எந்த பலவீனமும் உன்னை மேற்கொள்ளாது. அது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உன்னை வந்து பயமுறுத்தலாம். கெர்ச்சிக்கிற சிங்கம் அவன் கிடையாது, அது மாதிரி. ஏன் பயப்படணும்? அவர் நம்ம கூட இருக்காரே. மத்தேயுல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, நம்ம அனைவரையும் பலப்படுத்தும்படிக்கு. மத்தேயு 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. மிஞ்சி மிஞ்சி அவங்களால என்ன செய்ய முடியும்? அவனால் நம்ம ஆத்துமாவை டச் பண்ணவே முடியாது. யாராலையும் நம்மளோட ஆத்துமாவை என்ன பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு நம்ம பயப்படுவோம், கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம், அவரோடு இணைந்திருப்போம். உங்கள் காரியங்கள் மாறும். விசுவாசிங்க, தாக்கு பிடிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த தாக்கு பிடிக்கிறதுல தான் இருக்கு.
It can be 2 years, it can be 1 year, it can be 10 years. தாக்கு பிடிங்க. Things will change. It is a test for your faith. It is a test. Things will change. அப்படிதான் தானியேல் ஒரு ஸ்லேவாக இருந்தார், ஒரு அடிமையாக இருந்தார். அவரை கொண்டு போனாங்க. இப்போ ராஜ சமூகத்தில் நின்று இந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. இந்த ரெவலேஷனுக்கு அப்புறமா ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறார். ரெஸ்டோரேஷன், அவருடைய ஸ்தானத்தை ஆண்டவர் உயர்த்துறாரு. வாசிக்க போகிறோம். 46ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனுடைய சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு அடிமையாக இருந்த ஒருத்தனுடைய நிலைமையை கர்த்தர் அவருடைய வெளிப்பாடு மூலமாக இந்த சூழ்நிலையை மாற்றினது எது? த ரெவலேஷன் ஃப்ரம் காட். கர்த்தருக்கும் அவனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து அவருடைய சூழ்நிலையை மாத்துது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து, எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியில் அவர் இருக்கிறார். பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மாமன்னன் யார் முன்னாடி வந்து விழுறாரு? தானியேல் முன்னாடி. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கே தெரியல, உங்க ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியல. பெரிய தேவன் உங்க கூட இருக்காரு, வல்லமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாரு, பராக்கிரம் உள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் உங்க கூட இருக்காரு. கர்த்தர் உங்களை வாளாக்காம உங்களை தலையாக்குவார். நீங்க வாள் அல்ல, நீங்க தலையா இருக்க பிறந்தவர்கள். உங்களை லோவா பார்க்காதீங்க. Don't look at yourself with a low esteem. You are the children of God. You are prince and princess. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சூழ்நிலையை வச்சு நம்மளோட லெவலை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவனை வச்சு உங்கள் லெவலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்படியே இருக்க மாட்டீங்க. பாருங்க, தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்திட்ட பிறகு தானியேலோட லெவலே மாறிச்சுங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவ்வளோ பெரிய ராஜா முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் என்றான். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற பல பிள்ளைகள் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு போய் வேலை செய்கிற நிறைய பிள்ளைகள் இப்பொழுது அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வேலை ஸ்தலங்களில் வேலை செய்து கொண்டு இருக்கிற அருமையான தேவஜனமே, ஆர் யூ ஸ்டாண்டிங் ஃபார் காட்? ஆண்டவருக்காக நீ நிற்கிறியா? ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறியா? இந்த இடத்துல தானியேல் ஒரு சாதாரணமான ஒரு அடிமை நிலையில தான் இருக்கான். ஆனால் இதை யார் வெளிப்படுத்தினார் என்று அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே 28வது வசனத்தை நம்ம படித்தோம். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். எவ்வளோ கிளியராக ஆண்டவரை உயர்த்திட்டார் பாருங்க. எனக்கு யார் தான் வெளிப்படுத்தினாரு? ஆண்டவர். எந்த ஆண்டவர்? ஏன் ஆண்டவர்? பரலோகத்தில் இருக்கிற ஏன் ஆண்டவர் தான் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அப்போ மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய புகழை சொல்ல வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். டோன்ட் ஃபீல் ஷை. இது ஒரு பெரிய பிரசங்கம் நீங்கள் போய் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பெரிய பிரசங்கம் நீங்கள் போய் பண்ணுறது கிடையாது. ஒரு 1 minute 2 minute ஆண்டவரை பற்றி அப்படி சொல்லிட்டு வந்துடணும். அந்த போல்ட்னஸ் கூட உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க, எனக்கு அந்த போல்ட்னஸ் கொடுங்க ஆண்டவரே. இப்போ இந்த தானியேலை குறித்து நான் பல விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு.
ஆண்டவர் 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 தான் எனக்கு வெளிப்படுத்தினார்னு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ராஜாவை ஆண்டவர் இடத்துல கொண்டு வருகிறார். See, you are the channel, you are the bridge. நீங்க தான் உங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிறவங்கள கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல சேர்க்கணும். It is you. அந்த இடத்துல நாங்க வேற யாரும் வர முடியாது. It is you. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரு. நீங்க எப்பேற்பட்ட வேலை ஸ்தலங்கள்ல நீங்க இருந்தாலும், இட் மே பி எனி கம்பெனி, இட் மே பி எனி லெவல் ஆஃப் கம்பெனி, ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காருன்னா ஆஸ் அ பிரிட்ஜ். ஒரு பாலம் எப்படி இந்த சைடில் இருக்கிறவர்களையும் அந்த சைடில் இருக்கிறவர்களையும் இணைக்கிறதுக்காக ஒரு பாலத்தை, ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்களோ, இந்த பக்கத்தில் இருக்கிற மக்களை இந்த பக்கத்தில் இருக்கிற தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் உங்கள் வேலை. மறந்துடாதீங்க. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அங்கே வச்சிருக்கார். வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மாத்திரம் நம்ம வேலை ஸ்தலத்துக்கு செல்லவில்லை. See, everyone, எல்லாரும் மீதி பேர் அந்த அப்ரோச்சுக்காக தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்காக நிற்க போகிறேன்ற ஆழமான விஷயம் பதிந்திருக்க வேண்டும். இந்த உயர்வு, இந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்தது? அப்போ அவருக்காக நில்லுங்க. சின்ன சின்னதாக சுவிசேஷத்தை பிரேக் பண்ணி சொல்லிடுங்க. கேன் ஐ ப்ரே ஃபார் யூ? நான் உங்களுக்காக ப்ரே பண்ணட்டுமா? இந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு பிரதர். கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றினாரு. வாய் திறந்து பேசுங்க, அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. நீங்கள் எந்த இடத்துலலாம் அவரை பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ அவர் வந்து உங்களை பிளஸ் பண்ணுவார். பிலீவ் இட். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு பஸ் ஸ்டாண்டில், உங்களோட வேலை ஸ்தலத்தில் எந்த இடமும் பார்க்காம சுவிசேஷம் சொல்லிடுங்க. காலம் கடைசி காலமாக இருக்கிறது. அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். God is going to give you a reward when you go to meet him. நம்மளுடைய சிரசின் மேல ஆண்டவர் பொற்கிரீடம் தரிக்க போகிறாரே. நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கணும்? ஏதோ நம்ம போனோம், நம்ம வேலை செஞ்சோம், நம்மளுக்கு கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட்டோம், நம்ம சரியா நம்மளுடைய பாஸ்க்கு ஏற்ற வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், நம்ம திரும்பிட்டோம், என் கடமை முடிஞ்சிச்சு. நோ 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 நோ. வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் காட்? ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளே, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளே, யூ ஆர் த சேனல். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ தான் ஆண்டவரை பற்றி சொல்லணும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ தான் அவரை பற்றி சொல்லணும். உன்னோட வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை, உனக்கு ஆண்டவர் செய்த அதிசயங்களை சொல்வதற்காக தான் கர்த்தர் உன்னை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காரு. மறந்துடாத. எவ்ரிஒன் ஹேஸ் அ பர்பஸ் இன் லைஃப். இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சின்ன பிள்ளைங்க, யூ ஆல்சோ ஹேவ் அ பர்பஸ் இன் லைஃப். God is going to use you, boy. He is going to use you. ஒருத்தருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார். we are not useless. நான் பிரோஜனம் இல்லாதவன் சொல்லி யாருமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இப்பேற்பட்டவங்களை தேடி தகுதிப்படுத்த தான் இயேசு வந்திருக்கிறார். இப்பேற்பட்டவர்களை தேடி தகுதிப்படுத்தி நம்மை ராஜாக்களாக அமர வைப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வந்தார். உன்னை மாற்ற போகிறார், உன்னை திடப்படுத்த போகிறார், உன்னுடைய லெவலை ஆண்டவர் சேஞ்ச் பண்ண போகிறார் மகனே. இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு வரலை அப்படின்னா தானியேலுடைய சூழ்நிலை மாறி இருக்காது. இந்த ரெவலேஷன் வந்ததுனால தான், இந்த வெளிப்பாடு வந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையே மாறுச்சு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்த்தோமானா, அவருக்கு உள்ளே இருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பார்த்து லேகியோன் அலறிக்கொண்டு ஓடணும். அப்போ நாமும் ஆண்டவரும் கனெக்டடாக இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார், இதை செய்யன்னு சொல்லுவார், நம்மளை அலர்ட் பண்ணுவார். ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்து, அது ஒரு சாதாரண ரோடு தான், மெயின் ரோடு கிடையாது, கனெக்டிங் ரோட்ஸ் தான். வந்துட்டே இருக்கும்போது காருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, ரோடு ரொம்ப கிளியராக இருக்குது, நாங்கள் போயிட்டே இருக்கோம். திடீர்னு பாஸ்டர் வந்து சடன் பிரேக் போடுறார்.
நாங்கள் எல்லாரும் இப்படி போயிட்டு இப்படி வரோம். இப்போ நான் கேட்குறேன், ஏன் போட்டிங்க? ஒன்றுமே இல்லையே. இல்லை, ஆண்டவர் போட சொன்னார், நான் போட்டேன். Do you know what happened? யாரோ ஒருத்தன் கரெக்டாக பைக்லேருந்து தவறி நம்ம கார் முன்னாடி விழுறான். அப்போ பாருங்கள், ஆண்டவர் கூட கனெக்டடாக இருந்தால் அவர் எத்தனை விஷயத்தில் நம்மளை அலர்ட் பண்ணுவார் பாருங்கள். பிரதர்ஸ், பைக் எடுக்கும் போது ப்ரே பண்ணிவிட்டு பைக் எடுங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போது ப்ரே பண்ணிவிட்டு போங்க. ஆண்டவர் கூட கனெக்டடாக இருங்க. அவர் திராட்சை சொல்லுங்களேன், அவர் என்ன இருக்கு? அவர் நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு எப்படி இருக்கிறார்? திராட்சை செடி. நாம் எப்படி இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். அந்த கொடியானது அந்த செடியில நிலைக்கலனா நோ யூஸ். யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 5வது வசனம் படிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒன்றும் செய்ய கூடாது. இந்த வசனத்தை நம்ம இப்போ எல்லாரும் மனப்பாடம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ண போகிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னொரு முறை சொல்லுவோமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒப்பிங்க பார்ப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. படிங்க படிங்க படிங்க. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த காரியத்துக்கு பிறகு ராஜா என்ன பண்றாருன்னா, தானியேலை பெரியவனா உயர்த்துறார். அந்த தேசத்திற்கு அடிமையாக ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன், ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில தான் தானியேல் அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாட்டிற்கு பிறகு தானியேலை ராஜா பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேணுமா? நம்ம எழும்புறதுக்கு போறோம். அந்த ரெவலேஷனுக்காக வெயிட் பண்ண போகிறோம். What is going to change? How your life is going to change? அந்த வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க போறோம். எனக்கு உங்க வெளிப்பாடை தாங்கப்பா. நான் எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்கணும், நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகணும், நான் யார்கிட்ட போகணும், நான் என்ன பேசணும், நான் என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நீங்க கைட் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா தேவஜனமே? ஆண்டவரே, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. தானியேலுக்கு நீங்க வெளிப்படுத்துனீங்களேப்பா. நான் எங்க போகணும், நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கை எப்படி மாறும், எனக்கு அந்த சீக்ரெட்டை சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. I am submitting my soul, spirit and body, Lord. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. வெளிப்படுத்து தேவஜனமே. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற உன்னதமான நேரம். இது இந்த நேரத்தில் ஆண்டவர் கூட மறுபடியும் கனெக்ட் ஆகுங்க. நம்ம பலத்தினால, நம்ம பராக்கிரமத்தினால எந்த காரியமும் நடக்க போகிறது கிடையாது. நீ போய் கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. அவருடைய வெளிப்பாடு இருந்தால் போதும், அவருடைய கைடன்ஸ் இருந்தால் போதும், எல்லாமே மாறும். Everything will change when he is with you. அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்க போகிறோம். கர்த்தர் உன்னை தலையாக உயர்த்த போகிறார் மகனே.
when His presence is with you, you can also do wonders. You can also do wonders. எல்லாரும் பாடலாமா? அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் அப்படியே சரண்டர் ஆயிடலாமா? அப்படியே கரங்கள்ல ஒப்பு கொடுத்துடலாமா? என் சுயத்தினால் it is everything you Lord. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னம் என் கணவரை மாத்த போது, உங்க பிரசன்னம் என் மனைவியை மாத்த போது, உங்க பிரசன்னம் என்ன மாத்த போதுப்பா. உங்க பிரசன்னம் என் பிள்ளைய மாற்ற போகுது ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுப்போமா தேவஜனமே? Let's hunger for him. என்னை தாகத்தோடு அவரை தேட போகிறோம். இந்த நேரத்துல தாகத்தோடு தேட போகிறோம். என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா, ஆண்டவர் தடைகளை உடைக்கிறார் மகனே. உன்னை மறுபடியும் கட்டுகிறார் மகனே. Just believe him. Just believe his power. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவருக்காக காத்திருங்க. He can change your situation. என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, விசுவாசத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள விசுவாசம் கொழுந்து விட்டு எரியட்டும். அவிசுவாசமே வெளியில போய் இயேசுவின் நாமத்தினால. அவிசுவாசமே என்னை விட்டு வெளியில போய் என்று சொல்லுங்க. ஆண்டவரை நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பாதபடிக்கு நமக்குள்ள கிரியை செய்கிற அவிசுவாசம். Let's everyone close your eyes. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கூட கண்ணை மூடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால நம்மை நிரப்ப போகிறார். Everyone here. ஒரு விசேஷித்த அபிஷேகம். Yes, ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த வெளிப்பாடு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். Those who hunger, யார் இதற்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. ஆண்டவரே, நீங்க திராட்சை செடி, ஆண்டவரே நான் திராட்சை கொடி. ஓ விசுவாசம், ஓ விசுவாசம் எனக்குள்ள பெருகட்டும். ஓ விசுவாசம் எனக்குள்ள பெருகட்டும். விசுவாசம் எனக்குள்ள பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த
opportunity miss பண்ணிராத மகனே. இந்த opportunity miss பண்ணிராத. ஆண்டவர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். Oh, he is going to touch you. Oh, he is going to reveal the secrets. He is going to touch you. He is going to touch you. His presence is going to touch you. His mighty presence is going to touch you. Oh, baba baba shabara bala 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 makara bala bala. Let's raise our voice. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியை உயிர்ப்பிங்கப்பா. ஓ என்னுடைய ஆவியை உயிர்ப்பிங்கப்பா. ஓ என்னுடைய ஆவியை உயிர்ப்பிங்கப்பா. எங்க ஆவியான துளதாக்குங்கப்பா. எங்க ஆவியான துளதாக்குங்கப்பா. ஓ உம்முடைய வல்லமை. ஓ உம்முடைய வல்லமை. ஓ ரி பா 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 ஷபா பா பா கர பல 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 பல. ஓ ரி பல 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 பல. ஷதர பல பி கர பல 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 பல. ஓ ரி பா 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 கர பல 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 பல. ஓ ஷவர பல பல. We want to make a difference. இன்னைக்கு ஒரு மாற்றம். இன்னைக்கு ஒரு அதிசயம். இன்னைக்கு ஒரு மாற்றம். கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார் மகனே. Believe in him. Believe in him. Believe in him. Put your trust upon him. Put your trust upon him. Put your trust upon him. Oh shabara bala 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 makara bala 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 bi antara ma shadara bala bala bala. Oh ri ba 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 shaba ba ba makara bala 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 bala. Oh ri ankara bala 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 bi antara ma. Oh ri ba 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 shaba ba 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 makara bala bala bala. Oh ri bala 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 renewal renewal renewal. எங்க ஸ்பிரிட்டை renew பண்ணுங்கப்பா. எங்க ஆத்துமா எங்க ஆவியை renew பண்ணுங்க. எங்க ஆவியை renew பண்ணுங்க. renew everything Lord. ஆனா எனக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை புதுப்பிங்கப்பா. எனக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை புதுப்பிங்கப்பா. ஆனா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவியாக வந்து நிற்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்க. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டேன்ப்பா. நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டேன். என்னை தகுதிப்படுத்துங்க. என்னை மறுபடியும் கட்டுங்கப்பா. நீங்க திராட்சை செடி, நான் கொடி. நீங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. சொல்லுங்களேன், வாயை திறந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க திராட்சை செடிப்பா, நான் திராட்சை கொடிப்பா. ஆண்டவரே நீங்க திராட்சை செடி, நான் கொடி. தேவஜனமே இந்த வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உறவை நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க துக்கமா இருக்கும் போது, துவண்டு போயிருக்கும் போது இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க திராட்சை செடிப்பா, நான் திராட்சை கொடிப்பா. என் கூட என் தாய் இல்லைனாலும், என் கூட என் தகப்பன் இல்லைனாலும், என் கூட என் கணவன் இல்லைனாலும், என் கூட என் மனைவி இல்லைனாலும், என் பிள்ளைகள் இல்லைனாலும் நீங்க இருக்கீங்கப்பா. நீங்க இருக்கீங்க. நீங்க தான் திராட்சை செடி, நான் கொடிப்பா. உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாரும் கையை தூக்கி சரண்டர் ஆயிடலாமா? நான் சொல்றதை திரும்பி சொல்லுங்களேன் ப்ளீஸ். உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. உண்மை இல்லாமல் இயேசுவே இயேசுவே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இயேசுவே 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 சொல்லலாமா? இயேசுவே 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 கத்தலாமா? இயேசுவே இயேசுவே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. I need you, God. I need you. I need you. Thank you, Jesus. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே இயேசுவே ஆளுகை
இயேசுவே ஆளுகை செய்யுமே. அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா தானியேல் அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே அப்பா. இதோ இந்த நாளிலும் கூட அப்பா என்னை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தானியேல் 2வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு இராக் காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில தானியேல் கடந்து போயிட்டு இருக்கான். அந்த பாபிலோன் தேசமே ஒரு குழப்பத்துல இருக்கு. ஏன்னா ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை யார் வெளிப்படுத்துவார் என்ற ஒரு குழப்பம் அங்கு நிலந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தானியேல் கர்த்தரோடு கூட நல்ல உறவில் இருந்ததுனால தானியேலுக்கு கர்த்தர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். பரலோகத்தின் தேவனே அதை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல நம்ம போற பாதைகள் கடினமா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை ஏன் நம்மளுக்கு எதிராக வருதுன்ற ஒரு பெரிய கேள்வியில இருக்கலாம். அந்த நேரத்துல நம்மை நாமே அர்ப்பணித்து நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லா மறைபொருளை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்னுடைய கணவர் வேலை செய்கிற அந்த வேலை ஸ்தலத்துல அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம சபையை சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு ப்ரேயர் ஆல்டர் போல அங்க ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. இதை அறிந்த இன்னும் ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக புதிய சட்டங்களை கொண்டு வரணும், இப்படிலாம் ப்ரேயர் பண்ணக்கூடாது, நீங்க நிறைய டைம் நீங்க எடுக்கிறீங்கன்ட்டு அவங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இந்த விஷயத்தை என்னுடைய கணவர் எனக்கு சொன்னார். எங்களுடைய வேலையே எங்களுக்கு இப்போ நிரந்தரமா இல்லை. அது மாத்திரம் இல்லாம இது போல கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நிறைய சட்டங்கள் பிறப்பிக்க போகிறது என்று அவர் சொன்னார். அந்த நேரத்தில் நான் ரொம்ப பாரப்பட்டேன். அப்போ இந்த விஷயம் எனக்கும் சொல்லப்பட்டுச்சு. நாங்களும் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். அடுத்தது நம்மளுடைய சபையில ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு இந்த விஷயத்தை அறிவிச்சாங்க. இது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தாய் சபையிலையும் நம்மளுடைய இந்த டிரான்ஸ்டியன் கம்பெனியில் என் கணவர் வேலை செய்கிறாரு. இந்த நிறுவனத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எல்லாருமே ஆவியில் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது வெளிப்பாடுகள் கிடைத்தது. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் செயல்படுகிறான் என்று ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து கொஞ்ச நாட்கள்லயே எந்த மனுஷன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினானோ அதே மனுஷன் ரிசைன் பண்ணிட்டு போற அளவுக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றினாரு. அது மாத்திரம் இல்லாம யார் யாருக்கெல்லாம் வேலை இல்லாதபடிக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சோ இப்போ அவங்க கையில ஆண்டவர் புதிய அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த வேலை ஸ்தலத்துல அவங்கள ஒரு பில்லராக ஏற்படுத்தினார். இந்த வேலையில கூட நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். எந்தெந்த சூழ்நிலையில நம்ம குழப்பமான ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், நம்ம எந்த பாதையில போறதுன்னு தெரியாம நம்ம தத்தளித்து கொண்டு இருக்கிறோமா, இந்த நேரத்துல நம்ம அப்படியே அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நம்ம வெளிப்பாடுகளை நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கும் போது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த காரியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கும் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவாரு. நம்ம வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையினால நம்ம பேசலாமா? ஓரி பாலாபா ஷபாக்கர வரியாந்தர பாக்கரவர்கள் நீங்க நிக்கலாம், முடியாதவங்க உட்கார்ந்துக்கலாம். உட்கார்ந்திருக்கிறவர்கள் நம்ம ஆண்டவர் கூட கனெக்ட் ஆக போறோம். பாக்கரவா ஓஷந்தர பாக்கர வரிபியாந்தர பௌதரந்தர முடியலனா நீங்க உட்கார்ந்துக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா தேவஜனமே இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற இந்த சில மணித்துளிகள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். The spirit of revelation is going to come upon you, my beloved child. The spirit of revelation is going to come upon you. The spirit of revelation is come upon you. தேவனுடைய வெளிப்பாடு உன் மேல வரப்போகிறது மகனே. அவருக்காக காத்திரு. மழைக்காக காத்திருக்கிற வயலை போல அவருடைய வெளிப்பாட்டுக்காக காத்திரு மகனே. அவருடைய வெளிப்பாட்டுக்காக காத்திரு. அவருடைய வெளிப்பாட்டுக்காக காத்திரு. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாம நான் இந்த இடத்துல இருந்து போக போறது
ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவரே உங்களை விட மாட்டேன்னு சொன்னாரு. பிடித்துக் கொள்ள போகிறோம் தேவச்சனமே. ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள போகிறோம். அந்த பலவீனமா நான் பார்த்துறேன் நில்லுங்க. அந்த பிரச்சனையா நான் பார்த்துறேன் நில்லுங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். You are going to be an overcomer. You are going to be an overcomer. God is going to reveal you the secrets. God is going to reveal you the secret. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, ஏதோ பாட்டு பாடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வேளையில உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை புதுப்பிச்சுக்குங்களேன். அப்படியே அமர்ந்து கொள்ள போகிறோம். இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ள போகிறோம். Just relax. Everything is in the control of God. Just relax. Relaxed. அவர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்துல அதனதின் காரியங்களை நேர்த்தியா செய்வார். Just believe. Just believe him. Just believe Jesus. Just put your trust upon him. உன் நம்பிக்கை அவர் மேல வை. உன் விசுவாசத்தை அவர் மேல வை. தானியேலுடைய தேவன் உனக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் மறை பொருள்களை உனக்கு வெளிப்படுத்துவார். He will reveal you the secrets. He will reveal the secrets. இப்போ நான் உங்களுக்காக ப்ரே பண்ண போறேன். கையை விரித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Don't open your eyes. Just relax in the presence of God. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இதோ இந்த வேளையில எந்தெந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல வாஞ்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்பி நீர் நடத்துவீராக. Let the spirit of revelation come upon them. Let the spirit of revelation come upon them. உம்முடைய வெளிப்பாடு இந்த பிள்ளைகள் மீது வரட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு இந்த பிள்ளைகள் மீது
மகனே. The God is with you. He will reveal you. அவர் உன்னை வெளிப்படுத்துவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நீங்க திராட்சை செடி நான் கொடி, இத சொல்லிக்கிட்டே இரு மகனே. நீ திராட்சை செடி நான் கொடி, நீங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. எஸ், உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் உன் தேவன். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க போகிறார். Just believe him. Just put your trust upon him. நீ ஊழியம் செய்தாலும் சரி, நீ வேலை ஸ்தலத்துல செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர்தான் உனக்காக செய்து முடிக்க போகிறார். The spirit of revelation is upon us. கர்த்தருடைய வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த gift நம்ம எல்லாரும் ரிசீவ் பண்ணிருக்கோம். ஒன்னொன்னு அவர்கிட்ட கேட்டு செய்ய போறீங்க. இன்னையில இருந்து உங்க இருதயத்து மேல கை வைங்க. நான் சொல்லுகிறத சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. Yes, God is with you. May the good God bless you. அவருடைய ஷாலோம் சமாதானம் உனக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு மகனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம். ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.